ஹாய் மக்களே! சலங்கி ஒலி சீரியல் மே 30, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹை பட்டனும் தட்டி விடுங்க. பிந்து வீட்டுக்கு சிவா செவரேறி குதிச்சு வந்து பிந்து ரூம் தெரிஞ்சு கதவை தட்டி சத்தம் கேட்கவும் பிந்து வந்து கதவை திறக்கிறா. எதுக்கு இங்க வந்த? ஏற்கனவே வந்து பிரச்சனை ஆயிடுச்சு இல்ல, புர்கா போட்டு நீ ஒரு நாள் வந்த அப்போவே நான் எவ்வளவு பிரச்சனையை சந்திச்சேன்னு எனக்கு தான் தெரியும். நான் தான் உன்கிட்ட சொல்லிட்டேன்ல நமக்குள்ள எதுவும் இல்லைன்னு சொல்லி, இப்ப எதுக்கு இங்க வந்து பிரச்சனையை பெருசு பண்றேன்னு சொல்லி பிந்துவை கேட்கும் போது, அப்படியா நீ நீ என்ன மறந்துட்டல்ல, இனிமேல் நான் எதுக்கு உயிரோட வாழணும்னு சொல்லி அங்க பழம் நறுக்க வச்சிருந்த கத்தியை எடுத்து கைய கிழிச்சுக்கிறாரு. அதை பார்த்துட்டு பிந்து பயந்து போய், ஏன் இப்படி பண்ண? நீ எனக்காக சாவர வரைக்கும் போயிட்ட. அந்த அன்பு என்னகிட்டயும் இல்லைன்னு நினைக்கிறியா? நானும் ஒன்ன மாதிரிதான். என்ன யாருக்காச்சும் கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தா நான் அந்த நேரத்துல நான் என் உயிரே விட்டுருவேன். உன் மேல எனக்கு காதல் இல்லைன்னு நினைக்கிறியா? நான் இந்த வீட்டுக்கும் உங்க வீட்டுக்கும் எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை எல்லாம் வீட்டுக்கு தெரிஞ்சா நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்கன்னா நான் இது மாதிரிலாம் பேசினேன், நான் மன்னிச்சிருன்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறா. சிவா வந்து கட்டி பிடிச்சி, என்னாலையும் நீ இல்லாம வாழ முடியாது, என்னை மன்னிச்சிரு சிவான்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கும் போது அவரு சொல்றாரு, நம்ம 2 பேரும் கண்டிப்பா ஒன்று சேருவோம். ஏன்னா எங்க அக்கா என் மேல உயிரே வச்சிருக்கா. நானும் அதே மாதிரிதான். அக்காட்ட சொல்லுவோம், கண்டிப்பா நம்மள சேர்த்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது பிந்து சொல்றாங்க, நானும் பூமியை நம்பிதான் இருக்கேன். நம்ம கண்டிப்பா பூமிகிட்ட பேசுவோம். இதை பத்தி நம்ம கல்யாணத்தை பத்தி பேசி சீக்கிரமா நம்ம வீட்டுல சம்மதம் வாங்குவோன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சிவா சொல்றாரு, எங்க அக்கா எனக்கு எதிரா எதுவுமே பண்ண மாட்டா, அதனால கஹன் மாமாவும் ஒத்துப்பாரு அப்படின்னு சிவா சொல்லும் போது, ஆமா நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அது பூமி மட்டும்தான் அப்படின்னு பிந்து சொல்றா. சரி நீ எப்படி வந்தியோ அப்படியே போயிடு சிவா, இங்க யாராச்சும் பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும்னு சொல்றா. சிவாவும் நான் போறேன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு என்ன பண்றேன்னா, சிவா சரி நீ அப்போ எமோஷனா வந்து என்ன கட்டி பிடிச்ச, இப்போ ஒரு தடவை கட்டி பிடி நான் போயிடுறேன்னு சொல்லும் போது, போ சிவா எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தானே அவளை தள்ளி விடும் போது அவர் வந்து அங்க ஒரு பாட் இருக்கு, அத மேல விழுந்துடுறாரு. அது மேல விழவும் அது சரிஞ்சு விழுது அந்த பூச்செடி. அப்போ விழுந்த சத்தத்தை கேட்கவும் எல்லாரும் ஏஞ்சுக்கிறாங்க வீட்டுல. என்னாச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஹாலுக்கு வராங்க. என்ன அது நம்ம வீட்டுல பெரிய சத்தம் கேட்குது, ஏதோ திருட வந்திருக்கான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் வரவும் அபூர்வா சொல்றா, நீ போய் செர்ரி போய் என்ன பாரு ஃபுல்லா வீட்டை தேடு அப்படின்னு சொல்லவும் செர்ரி வீடு ஃபுல்லா தேடுறாரு. அதுக்கப்புறம் சரச்சந்திராவும் யாரா இருக்கும், திருடன் தான் வந்து இது மாதிரி ஏதாச்சும் பண்ணி நமக்கு சத்தம் கேட்டிருக்குமோ அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும் போது பிந்து இறங்கி வரா. நாங்க வந்து இவ்வளோ நேரம் ஆகுது, நீ என்ன இவ்வளோ நேரம் கழிச்சு இறங்கி வர அப்படின்னு கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம உன் ரூம் ஏசி ரூம் தான், இருந்தாலும் எதுக்கு உனக்கு இவ்வளோ வேர்க்குது அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல எனக்கு எங்க ரூம்ல வந்து ஏசி வேலை செய்யல, அதனாலதான் இந்த மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க அபூர்வா கிட்ட. ஆனா அங்க கீழே அந்த ஸ்டெப்ஸ் கிட்ட ஒரு இடம் மாதிரி இருக்கு, அந்த இடத்துலதான் ஒளிஞ்சிட்டு இருக்காரு சிவா. அதை வேற பாத்துடுறாங்க, அங்கதான் ஒளிஞ்சிருக்காருன்னு தெரிஞ்சிருது பிந்துவுக்கு. எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம வேர்க்க விறுவிறுக்க நின்றுட்டு இருக்காங்க பிந்து, என்ன பண்றதுன்னு புரியாம. சரி வீடு ஃபுல்லா தேட்டு வந்து எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லும் போது, சரி அப்போ அந்த ஸ்டெப்ஸ் கிட்ட படி இருக்குல்ல அந்த இடத்துக்கிட்ட சொல்றாங்க, அதுகிட்ட ஒரு சின்ன ஏரியா இருக்குல்ல, அங்க இடத்துல போய் தேட சொல்லும் போது மீரா நான் போய் திறக்கறேன்னு போய் திறக்கிறாங்க. அங்கதான் எகிரி குறிச்சு சிவா வராரு. இவரை பார்த்துட்டு எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. சிவா பூமி தம்பின்னு அபூர்வாக்கும் செர்ரிக்கு மட்டும்தான் தெரியும், மற்ற யாருக்கும் தெரியாது. அதனால எல்லாம் திருடன் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப அபூர்வா சொல்றாங்க, இவனை வந்து கட்டி போடுங்க அப்படின்னு சொல்லி பூமி மேல இருக்கிற வெறுப்புல அவருக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் தரலான்னு அவ பிளான் பண்றா அபூர்வா. அப்போதான் செர்ரி வந்து ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு இதுக்கு முன்னாடியே ககன்ட்ட. ககன் வந்து சிவாவை காப்பாத்திடுறாரு. காப்பாத்தி அவர் சொல்றாரு, இது வந்து சிவா பூமியோட தம்பி, பூமிக்கும் பூரிக்கும் தான் கல்யாணம் சீக்கிரமா ஆக போகுது, அவன் மேல கை வச்சா யாரும் நிம்மதியா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அபூர்வா மிரட்டிட்டு போறாரு. அப்போதான் பூமியும் மேலேருந்து இறங்கி வராங்க. எதுக்கு பூமி வந்தாங்கன்னு தெரியல. நான் தான் சிவாவை கூப்பிட்டு வந்தேன், அப்பாவுக்கு ஏதோ ஒன்று எனக்கு தோணுச்சு, அதனால ஒரு பயத்துல அப்பா பார்க்கலான்னு வந்தேன், அதனால சிவாவை துணை கூட்டு வந்தேன்னு சொல்லி பூமி சமாளிக்கிறா. பிந்து எதை பத்தியுமே சொல்லாம அவங்க பயத்திலே நின்றுட்டு இருக்காங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம.
அப்போதான் ககன் சிவாவ காப்பாத்தி கூப்பிட்டு போறாரு. ஆனா, அபூர்வாக்கு ஒரு டவுட் இருக்கு. எதுக்கு இந்த சிவா, பூமி, ககன்லாம் கரெக்ட்டான இந்த டைமிங்ல வரணும்? ஏதோ ஒண்ணு இடிக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அபூர்வா. ககன் சிவா கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போறாரு. ஆனா, சிவாவுக்கு பெரிய ஷாக் தான். பூரிய திடீர்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றாரே! அப்படின்னு சொல்லிட்டு, பிந்துவும் ஷாக் ஆகுறாங்க. அந்த நேரத்துல அவங்களால ஒண்ணும் சொல்ல முடியல. இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சாரதா. இவங்க எங்க போனாங்க அப்படின்னு தேடிக்கிட்டு. "என்னாச்சு? இந்த நேரத்துல எங்க போனீங்க நீங்கலாம் தூங்காம?" அப்படின்னு கேட்குறாங்க ககன்ட்ட. உடனே அதுக்கு இல்ல, பூமிக்கு கெட்ட கனவு வந்துச்சாம். அதனால அவங்க அப்பாக்கு ஏதோ ஒண்ணு நடக்கிற மாரி கனவு கண்டாளாம். அதனால அவ கூட சிவாவும் போயிருக்கான். அதனால நான் அவங்கள போயி கூப்பிட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு ககன். திரும்பவும் சாரதா கேட்குறாங்க பூமி கிட்ட, "இப்பயாச்சும் உண்மைய சொல்லுமா? எங்க போனீங்க?" அப்படின்னு கேட்கவும், "இப்பதான் மாமா சொன்னாருல்ல அத்த. அதனால நான் அப்பா பார்க்க தான் போனேன்னு" பொய் சொல்றாங்க. "என்ன காரணத்துக்குமா போன? உண்மை சொல்லு. அப்புறம் எதுக்கு சிவாவ வேற கூட்டு போயிருக்க? என்ன விஷயம்னு?" கேட்குறாங்க. "இல்ல அத்த, நான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னேன்ல, ககான் மாமா கிட்ட நான் ப்ரூவ் பண்ணணும்னா, அந்த குட்டி பாப்பான்னு நான் தான் அப்படின்னு சொல்லணும்னா, அதுக்கு ஆதாரம் அந்த அபூர்வா கிட்ட தான் இருக்கு. அத எடுக்கிறதுக்காக தான் நான் போனேன். நான் வீடு ஃபுல்லா தேடிட்டு இருந்தேன். அத பார்த்தா சத்தம் கேட்டுச்சு. நான் பகல்ல போய் அங்க போய் எடுக்க முடியாதுல்ல, அதனால தான் போனேன்னு" சொல்றாங்க. நான் மாமாட்ட அந்த ஆதாரத்த காமிச்சு, நான் தான் அந்த குட்டி பாப்பான்னு ப்ரூவ் பண்றதுக்காக தான் நான் போனேன். ஆனா, அங்க என்னன்னு தெரியல. அங்க சிவாவும் இருந்தான். அவன அவன எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியல. அதனால நான் அது மாரி சொன்னேன் அத்த. அப்பா பாக்க வந்தேன்னு சொல்லிர்றாங்க உண்மைய. ஆனா, சிவா அங்க எதுக்கு வந்தான்னு தெரியல. முதல்ல அவன்ட்ட போய் கேட்கிறேன், எதுக்கு அங்க போனான்னு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க சாரதா கிட்ட. சிவாவும் குழப்பத்துல இருக்கான். நான் எப்போ பூர்ணிய காதலிச்சேன்னு சொன்னேன்? நான் அப்பல்லாம் சொல்லவே இல்லையே! அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். இவங்களா எப்படி முடிவு பண்ணாங்க? நான் சொல்றதுக்கு முன்னாடி? அப்படின்னு குழம்பிக்கிட்டு இருக்கும்போது, பூமி கேட்குறாங்க, "சிவா, இங்க வாடா" அப்படின்னு கூப்பிடுறாங்க. "நான் உன்ன தான் அந்த வீட்டுக்கு போகாதன்னு சொன்னேன்ல. எதுக்கு அந்த வீட்டுக்கு போயி அந்த ராட்சசி கண்ல பட்டினா, உன்ன யார் காப்பாத்துறது? நான் அங்க இருந்ததுனால உன்ன காப்பாத்த முடிஞ்சுது. நான் மட்டும் அங்க போகாம இருந்திருந்தா உன்னை காப்பாத்த முடிஞ்சிருக்காது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சிவா அவங்ககிட்ட சொல்லணும் சொல்லணும்னு சொல்றாரு. ஆனா அதெல்லாம் பேச விடாம பூமி தான் பேசிட்டு இருக்காங்க. "உன்னோட மாமாவும் இப்போ உன் மேல ரொம்ப அன்பா இருக்காரு. அதனால நீ நேரத்தோட படுத்து தூங்கு. நாளைக்கு காலைல உனக்கும் பூரிக்கும் நிச்சயதார்த்தம்னு" சொல்றாங்க. "சீக்கிரமே உங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது. இனிமேல் சந்தோஷமா இருக்கணும். நீ எப்பயும் ஹாப்பியா இருக்கணும். என்கிட்ட நீ உண்மைய மறைச்சிட்டு பாத்தியா?" அப்படின்னு அவ பூரி இவங்களும் லவ் பண்றாங்கன்னு நினைச்சு சொல்லிட்டு இருக்கா பூமி. ஆனா இவங்க தான் 2 பேரும் லவ் பண்ணலையே. இவரு தான் பிந்து தானே லவ் பண்றாரு. அதனால இவங்க பூமி பூரியும் சிவாவும் தான் காதலிக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பூமி சொல்லிட்டு போனதுக்கப்புறம், இதெல்லாம் நெனச்சு யோசிச்சுட்டு இருக்காரு. இவரு என்ன நம்மகிட்ட இவங்கலாம் எந்த ஒப்பீனியனும் கேட்காம, இவங்களே ஒரு முடிவு பண்ணிட்டு காலைல நிச்சயதார்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அபூர்வா வீட்ல பார்த்தா, அபூர்வா காலைலயே ஏந்திச்சு உட்காந்து, "எதுக்கு இந்த பூமி வந்தா?" அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்பதான் மருதாணி சித்தி வராங்க. "என்னம்மா தனியா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கியே? என்ன விஷயமான்னு?" கேட்கும்போது, "நேத்து நடந்தத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நேத்து நடந்ததுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய கதை இருக்கு. அது கண்டுபிடிக்காம நான் விடமாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பூர்ணிக்கும் ஏதோ நிச்சயதார்த்தம்னு சொல்றாங்க. அந்த சிவா நம்ம வீட்டுக்கு எதுக்கு வரணும்? பூமி திடீர்னு மாடியிலேருந்து இறங்கி வரா. இதெல்லாம் யோசிச்சா எனக்கு மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மருதாணி சித்தி கிட்ட. செர்ரி மாடியிலேருந்து இறங்கி வராங்க. கைய வலிக்குது, கால வலிக்குதுன்னு சொல்லி. "இப்ப நீ என்ன கிழிச்சிட்டன்னு கைய வலிக்குது, கால வலிக்குதுன்னுட்டு இருக்கன்னு" மருதாணி சித்தி கேட்கும்போது, "அதெல்லாம் கல்யாணம் ஆனவங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது போங்கன்னு" சொல்லும்போது, அபூர்வா அதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி உட்காந்துட்டு இருக்காங்க. நக்ஷத்ரா செர்ரிக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரா. அப்போ உங்க அம்மாவுக்கும் ரொம்ப நேரமா தலைவலிக்குதுன்னு உட்காந்துருக்கா. அவ குடும்மான்னு சொல்லும்போது, "இல்ல, இது என் புருஷனுக்காக கூட்டு வந்தது. அவர் தான் குடிக்கணும்னு" சொல்லி தரும்போது, இவங்க அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. "இவ எப்படி இப்படி மாறுனா?" அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிறாங்க. "வா பேபி, நீ இவங்க முன்னாடி நம்ம இருக்க வேணாம். நம்ம உள்ள போலாம்" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிறாரு செர்ரிய. இவங்க பண்றத பார்த்தா எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. பிபி ஏறுது. இவங்க பண்ற அலும்பு தாங்க முடியல அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க மருதாணி சித்திக்கிட்ட அபூர்வா. எங்க வீட்ல பூமி
காலையிலேயே குளிச்சு முடிச்சுட்டு சாமிக்கு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. சிவா கல்யாணமும் பூரி கல்யாணம் நல்லபடியா முடியணும், எங்க மாமா இதே மாதிரியே என் மேல பாசமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு இருக்கும்போது பூரி வராங்க. பூரி வந்து சொல்றாங்க, என்ன வேண்டுதல் இன்னைக்கு காலையிலேயே அப்படின்னு கேட்கும்போது, எல்லாம் உன்னோட கல்யாணமும் தம்பி கல்யாணமும் நல்லபடியா நடக்கணும், உங்க 2 பேர் கல்யாணமும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன் சாமி கிட்ட அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே ககன் கூப்பிடுறாரு. சரின்னு இவங்க ககன் கூப்பிடுறாருன்னு மேல போறாங்க. உடனே குட் மார்னிங் பூமின்னு சொல்லும்போது இவங்க ரொம்ப சந்தோஷமாயிடுது. குட் மார்னிங் மாமா அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. அப்புறம் இவங்க சொன்ன மாதிரியே அவர் நடந்துக்கிறாரு. காலையில எந்திச்சு ஐ லவ் யூ சொல்லணும்லாம் சொல்லியிருக்காங்கல்ல 12 கண்டிஷன்ல. அதுல ஐ லவ் யூன்னு சொல்றாரு. இவங்களும் ஐ லவ் யூன்னு சொல்றாங்க. என்ன இப்படி சொல்ற, நல்லா சொல்லு, அன்போட சொல்லு அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அடுத்தது, நீங்க எப்பயும் இதே மாதிரியே இருக்கணும், அந்த 12 கண்டிஷன்ல நான் சொன்ன மாதிரி நீங்க நடந்துக்கிறீங்க, இதே மாதிரி கல்யாணம் முடிஞ்சாலும் இப்படியே நடந்துக்கணும்னு சொல்லிட்டு போறாங்க. என்னது, நான் பாசத்தோட இவளுக்கு சொன்னா இவன் என்னன்னா இப்படி சொல்லிட்டு போறாளே, எப்பதான் புரிய போதோ இவளுக்கு அப்படின்னு சொல்லி ககன் புலம்பிட்டு இருக்காரு. அடுத்தது அபூர்வாவும் சூர்யாவும் சந்திச்சு பேசிக்கிறாங்க, ககனை எப்படி பழி வாங்குறதுன்னு. அதோட இந்த எபிசோடு முடியுது. வரப்போற எபிசோட்ல நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே.